10 வயது சிறுமி உங்களுக்காக வாக்கு கேட்டிருப்பாளா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்டான். அதுக்கு நான் உண்மையா நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சூலூர்ல இதோ இந்த நீனிக்கான் இந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, இவங்களோட அக்கா படிக்கிற பள்ளியில அந்த குழந்தை இறந்து போனார்ல, 10 வயது சிறுமி அந்த குழந்தை படிச்சிருக்கா. அவள் 21 வாக்குகளை நீங்கள் அந்த அரியணையில் அமர்வதற்கு உறுதி செய்திருக்காள். உங்களுக்கு தெரியுமா? எப்படி போராடி கேட்டு கேட்டு உறுதி செய்து 21 வாக்குகளை உறுதி செய்தா நீங்கள் அந்த இடத்துல போயிருக்கீங்க. அவளுக்கு தெரியுமா நாம் இறந்து போவான? இல்ல. ஆனால் எந்த நம்பிக்கையில் அவள் இளைய பிள்ளைகள் கேட்டார்களோ, இளைய பிள்ளைகளை வைத்து வைத்து கேட்டு கேட்டுதான் நீங்க என்ன பண்ணீங்க? அந்த இன்னைக்கு முதலமைச்சர் அமர்ந்தங்களும் நிறைந்த போதையில் தான் நடக்குது. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விஜயன்னா உங்களை தான் கேட்கிற, உறுதியா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை 77 மூடிட்டேன் 177 மூடிட்டேன் என்று பட்டியல் போடுகிறீர்களே, ஆனால் உண்மையில் ஒட்டுமொத்த சாராய கடை நீங்க மூடணுமா இல்லையா? இத்தனை சிக்கல் நடந்த பிறகு நீங்க திறந்து வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வருகின்ற வழியில் 12 இடங்கள் 11 to 11 பார். அது என்னங்க 11 to 11 பார்? ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்று போற்றப்பட்ட பெண்மை இந்த தமிழ் மண்ணில இன்று இந்த சூழலிலே 10 வயது குழந்தை பாலியல் சிக்கல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டு இன்றைக்கு கொலை செய்யப்பட்டதற்காக இந்த இடத்தில் உரிமை கேட்பது பெரும் வேதனையை தருகிறது. வருத்தத்தோடு நின்றுதான் இந்த இடத்தில் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். புரட்சி என்பது இரத்த வெறி கொண்ட மோதலாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. தனிப்பட்ட மனிதர் வஞ்சம் தீர்த்து கொள்ள அங்கு இடமில்லை. துப்பாக்கிகளின் மீதான வழிபாடு அல்ல. அநீதியை வெளிப்படையாக கொண்ட இந்த சமூகத்தின் கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று அறம் சார்ந்த ஒரு நாட்டை கட்டி அமைத்தவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்கள். ஈழத்திலே உலக நாடுகளை எதிர்த்த போதும் கட்டி அமைத்து நின்றவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்கள். அந்த மண்ணிலே நடு இரவிலே பெண் பாதுகாப்பாக செல்ல முடியும் என்று பதிவு செய்கிறார் இலங்கை ஜெயராஜ் அவர்கள். இப்பொழுது நான் அமைச்சர் தம்பி அருண்ராஜ் அவர்கிட்ட பார்த்து கேட்கிற, குற்றம் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று பதிவு செய்கிறீர்களே, ஈழத்திலே எங்கள் தலைவன் நிகழ்த்தி கட்டினான் பாதுகாப்பான ஒரு நாட்டை, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாட்டை. நீங்கள் முதலில் வரலாற்றை படிக்க வேண்டும். தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். தலைவர் பிரபாகரன் அவருடைய வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். படித்தால் மட்டும்தான் இனி இந்த தமிழ் மண்ணிலே ஒரு அறம் சார்ந்த அரசியலை உங்களால் நிகழ்த்த முடியும். இல்லை என்றால் நீங்கள் தினம் தினம் இந்த போராட்டம் உங்களை தாக்கி நோக்கி தான் இருக்கும். உண்மையில் பெரும் வேதனை தான். 10 வயது குழந்தை இன்றைக்கு பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டதற்காக இங்க போராடிட்டு இருக்கோம். அதிகாரம் உங்களிடம் தான் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? கடந்த 40 ஆண்டுகளாக நடந்ததுதான் இன்றைக்கும் நடந்திருக்கிறது. இப்ப இதுவரை தீய சக்தியை ஒழித்து தூய சக்தியாக இந்த அரசியலை நிறுவுவோம், பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுப்போம் என்று சொன்ன மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜயன் அவர்களே, நீங்கள் இது நடக்காமல் உண்மையில் நீங்கள் தடுத்திருக்க முடியும். வார் ரூம் போட்டு கோடி கணக்கில் செலவு செய்து வாக்கை வாங்கி அந்த இடத்திற்கு சென்ற நீங்கள் அதில் கொஞ்சம் செலவு செய்திருந்தால் அதே வார் ரூம் மூலமாக இந்த கொடுமையான இந்த மண்ணிலே மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளை நீங்கள் முதலில் அவர்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி இருந்தால் இந்த குற்றம் உண்மையில் நடந்திருக்காது. இது மட்டும் இல்லைங்க, அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது. அரசு இயந்திரங்கள் மூலமாக எளிமையாக செய்ய முடியும். நல்ல மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பை செய்ய முடியும். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உளவுத்துறை, காவல்துறை இவர்களை நீங்கள் முடுக்கி விட்டிருக்கணும். நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்று அவர்களுக்கு என்ன செயல் திட்டங்களை கொடுத்தீர்கள் சொல்லுங்க? எதுவுமே கொடுக்கப்படல. ஒவ்வொரு கண்களும் நம்மை நோக்குகிறது என்று குற்றவாளிகளுக்கு தெரிந்தால் உண்மையில் அவன் ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோடு தொட அச்சப்படுவான். ஆனால் அண்ணா விஜயண்ணா நீங்க அதை செய்யல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இளைய பிள்ளைகளை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்ததில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க. அது நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். அண்ணன் சீமான் அவருடைய கருத்தியலை நீங்கள் அறுவடை செய்து எப்படியா இளைய பிள்ளைகளை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். ஆனால் அந்த இளைய பிள்ளைகளுக்கு எந்த அரசியலை நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீர்கள்? எந்த செயல் திட்டத்தை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள்? உண்மையில் எங்களுடைய மண்ணில் எங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களோடு அந்த களத்தில் நிற்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகள் தான் நிற்கிறார்கள். இளைய தம்பிகள் தான் நிற்கிறார்கள். ஒன்று இல்லைங்க, நேற்று காளிங்கராயன் இல்லம் ஈரோட்டில் நான் ஒரு தேநீர் கடைக்கு போகும் பொழுது அங்க ஒரு 100 பேருக்கு மேல டிவிகேனுடைய இளைய பிள்ளைகள், எல்லாருமே இளைஞர்கள் தான், மூத்தவர்கள் என்று சொல்லவே முடியாது, அங்க நின்றுட்டு இருக்காங்க.
அவர்கள் என்னை பார்த்தவுடனே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சாலும் அங்கிருந்து ஓடி வந்து ஒரு 10-20 பேர் அக்கா நல்லா இருக்கீங்களா வணக்கம் என்று சொன்னார்கள். நம்ம எல்லோருமே விசிலடிக்கிறவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. சொன்னாங்க, தம்பி நல்லா இருக்கேன்ப்பா, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். இதுவரை இருந்த அரசியலை போல நீங்கள் செய்தால் அது எந்த பிரயோஜனம் இல்லை என்று ஒரு 2 நிமிடம் கருத்தை சொல்லும் பொழுது நின்று கேட்டார்கள். உண்மையில் எங்களுடைய வயிற்று பிள்ளைகள் தான் இப்பொழுது உங்களிடத்தில் அங்கு வந்து நிற்கிறார்கள். நின்று கேட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செயல் திட்டங்களை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க? கொடுக்கவே இல்லை. ஒன்னே ஒண்ணு, நீங்கள் பதவியேற்ற பிறகாவது, தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகாவது விஜயண்ணா, நீங்க ஏதாவது மக்களுக்கு உங்களுடைய மனதில் இருந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீங்களா? உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? அதே போல கட்சியினுடைய தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? அரசு இயந்திரங்களுக்கு சொல்லியிருக்கீங்களான்னு இல்ல. ஒண்ணு இல்லைங்க, பிரதமர் மோடி அவர்கள் கூட மங்கி பார்த்துன்னு ஒண்ணு, அதுல வந்து என்ன கருத்து சொல்றாங்க, இது சரியா தவறா என்று நான் ஆராயல. ஆனால் அவர் அதன் மங்கி பாத் மூலமாக மாதத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ தான் மனதில் நினைத்ததை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் நீங்கள் ஏன் இதை செய்ய தவறீங்க? இதை செய்ய தவறும் பொழுது இப்படிப்பட்ட குற்றங்களுக்காக நீங்கள் 10ஓடு 11ஆக கடத்தி விட போகிறீர்களா? வழியே இல்லைங்களா? 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த தாய் வழி உங்களுக்கு தெரியுதா? அந்த தாய் எப்படி குழந்தை இறந்து விட்டால், ஆனால் அந்த 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த தாய் தினம் தினம் சாவாலே அந்த உணர்வு உங்களுக்கு தெரிகிறதா? ஒன்று இல்லைங்க, உங்களுடைய தங்கை இறந்தது உங்களுக்குள் இன்னும் வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கா இல்லையா தமிழக முதலமைச்சர் அவர்களே விஜயண்ணா? அந்த ஒரு உணர்வோடு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளை, பெண்களை நீங்க தங்கச்சியாக பார்த்திருந்தால் வந்த உடனே நீங்கள் எதை செய்திருப்பீர்கள்? இந்த பாதுகாப்பை உறுதி செய்திருப்பீர்கள். இந்த சூழலிலே 10 வயது இந்த குழந்தை உண்மையில் இறந்திருக்க மாட்டார். இந்த வழியோடு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா அதிகாரத்தை நீங்க போயிட்டீங்க. அதிகாரம் இல்லாத எளிய பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள், அண்ணன் செந்தமிழன் சீமானின் படைத்தளபதிகள் இங்கு நாங்கள் நின்று போராடத்தான் முடியும். எங்களை வெற்றி பெற வைக்கவில்லையே, எங்களுக்கு முன்னாள் தம்பிகள் பேசியது போல அதற்காக நாங்கள் வராமல் போக மாட்டோம். எங்கு வழி இருந்தாலும் அங்கு வந்து முதலில் அழுவதும் தூக்கி விடுவதும் நாம் தமிழர் பிள்ளைகள் தான். இது மக்களுக்கு தெரியும், உண்மையிலும் தெரியும். ஆனால் ஏதோ தெரியாமல் உங்கள்கிட்ட படத்தில் இருப்பதை போல நீங்கள் செய்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் போட்டாங்க. நான் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தமிழக முதலமைச்சர் இதை நீங்க கேட்கறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. விஜயண்ணா தம்பி பேரறிவான ஒரு கேள்விய அனுமானத்தில் கேட்டான். இந்த இறந்து போன 10 வயது சிறுமி உங்களுக்காக வாக்கு கேட்டு இருப்பாளா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்டான். அதுக்கு நான் உண்மையா நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சூலூர்ல இந்த நீனிக்கான் இந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, இவங்களோட அக்கா படிக்கிற பள்ளியில தான் அந்த குழந்தை இறந்து போனால 10 வயது சிறுமி அந்த குழந்தை படிச்சிருக்கா. அவள் 21 வாக்குகளை நீங்கள் அந்த அரியணையில் அமர்வதற்கு உறுதி செய்திருக்காள். உங்களுக்கு தெரியுமா? எப்படி போராடி கேட்டு கேட்டு உறுதி செய்து 21 வாக்குகளை உறுதி செய்தா நீங்கள் அந்த இடத்துல போயிருக்கீங்க. அவளுக்கு தெரியுமா நாம் இறந்து போவோம்? இல்ல. ஆனால் எந்த நம்பிக்கையில் அவள் இளைய பிள்ளைகள் கேட்டார்களோ, இளைய பிள்ளைகளை வைத்து வைத்து கேட்டு கேட்டுதான் நீங்க என்ன பண்ணீங்க, அந்த இன்னைக்கு முதலமைச்சர் அமர்ந்திருக்கீங்க. பெரும் வழிதான். அந்த வழியோடு தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த கருத்தை பதிவு செய்கிறோம். தயவு செய்து உங்களுடைய அதிகாரத்தை நல்ல ஒரு சமூக மாற்றத்திற்காக நீங்க பயன்படுத்தணும் கேட்டுக்கிறோம். இதுவரைக்கும் மற்ற அரசியல் கட்சிகளை தீய சக்தி என்று சொல்வதை விட உங்களுக்கு அதிகாரம் வந்துவிட்டது. அந்த அதிகாரத்திற்கு வந்த நீங்கள் இந்த மண்ணில் குறிப்பாக பெண்கள் பாதுகாக்கப்படணும், பெண்மை போற்றப்படணும். ஒவ்வொரு ஆண்மகனையும் பெற்றவள் பெண்தான். அந்த பெண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செயல் திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரணும், அரசு இயந்திரங்களை முடுக்கி விடணும். இதை நீங்கள் செய்ய தவறினால் உண்மையில் அதிகாரத்தில் நீங்கள் ஒருபோது இருக்க முடியாது. அதிகாரத்தை கிடைத்தவர்கள் வலிமையானது அதை இந்த எளிய பிள்ளைகளுக்காகவும் மக்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நீங்க பயன்படுத்தணும். உங்கள்கிட்ட நாங்க உரிமையோட கேட்டுக்கிறோம். தாலாட்டு பாட மாட்டேன் என் தமிழீழ பிள்ளை உறங்க நேரம் இது இல்லை என்பார் காசி ஆனந்தன். தாலாட்டு பாடினாலும் தமிழகத்தில் உறக்கம் வராது. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணில் ஒவ்வொருவரும் நிம்மதியாக உறங்க முடியும். தம்பிகள் எனக்கு முன்னால் சொன்னது போல அத்தனை குற்றங்களும் நிறைந்த போதையில் தான் நடக்கும். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விஜயன்னா உங்களை தான் கேட்கிறேன், உறுதியா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை 77 மூடிட்டேன், 177 மூடிட்டேன் என்று பட்டியல் போடுகிறீர்களே, ஆனால் உண்மையில் ஒட்டுமொத்த சாராய கடை நீங்க மூடணுமா இல்லையா? இத்தனை சிக்கல் நடந்த பிறகு நீங்க திறந்து வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வருகின்ற வழியில் 12 இடங்கள் 11 to 11 பார். அது என்னங்க 11 to 11 பாரு? மூடலன்னு சொன்னீங்க,
எதுக்கு 11 to 11 பார் வச்சிருக்கீங்க? வேதனை உண்மையா சத்தியமா வேதனைப்பட்ட 11 to 11 பாரை திறந்து தனியார் முதலாளிகள் ஊக்குவிக்கிறீங்களா? இல்ல என்ன செய்ய போறீங்க? பெரும் வழியோடு நான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். ஏன்னா உங்கள்கிட்ட தாங்க அதிகாரம் இருக்கு. விஜயண்ணா தயவு செய்து வேண்டி கேட்கிறோம், உங்கள்கிட்ட உரிமையோடு கேட்கிறோம். தயவு செய்து ஒட்டுமொத்த சாராய கடை மூடுங்க. 11 to 11 பார் முழுமையா மூடுங்க. மாற்ற வருமா இல்லையான்னு பாருங்க. உங்கள்கிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன். தாய் போல் தமிழ்நாட்டை காக்க வேண்டியவனை நாய் போல தெருவிலை வீழ்த்தியதற்கு காரணம் சாராய கடைகளா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தமிழ் மண்ணிலே அறிவார்ந்த ஒரு சமூகம் உருவாகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த சாராய கடைகள் தானே. தன்னை தானே பாதுகாத்துக் கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அரசியலை எடுத்து குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டியவனை இந்த தெருவிலை வீழ்த்தியதற்கு சாராய கடைகள் தானே காரணம். இப்ப இதையெல்லாம் நீங்க குழந்தை இறந்து பிறந்தால் கூட வாளால் கீறி புதைக்கின்ற மரக்குடி மரபிலே வந்த இந்த தமிழர்களை மீண்டும் சாராய போதைக்கு ஆட்படுத்தி வீழ்த்த போகிறீர்களா? இல்ல இந்த தமிழ் மண்ணிலே ஒரு தூய அரசியலை படைத்து அறம் சார்ந்த ஒரு மனிதனை அரசியலை படைத்து இந்த மண்ணில் மாற்றத்தை கொண்டு வர போகிறீர்களா? பார்த்துட்டு தான் இருப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.